சாட்ட நாயே, சாட்ட நாயே, சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? எப்போ பார்த்தாலும் எதனாலும் பேசிகிட்டே இருக்கிற நீ. உன்னை என்னடா நீ என்ன பிறவிடா? நீ எவ்வளோ திட்டுறமுடா? எத்தனை பேர் திட்டுறமுடா? உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா? மானம் இல்லையாடா உனக்கு? வெக்கங்கட்ட நாயே, எந்த நேரம் பார்த்தாலும் விஜய் குடும்பத்தவே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற. ஏண்டா நீ உன்னை ஆமாம், இன்னமும் உன்னை பற்றி ரொம்ப கதையெல்லாம் கேட்டேன்டா நான். பயங்கரமான ஆளாமா நீ, பயங்கரமான புரோக்கர் எல்லாம் பார்த்துட்டு இருந்தியாம்லடா நீ. அதுக்கு தான் உனக்கு மஞ்சப்பொடின்னு பேர் வச்சுருக்காங்களாம்ல. புரோக்கர் எல்லாம் பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவனை பொம்பளையில் வச்சு செஞ்சுக்கிட்டு யாரோ ஒரு பிள்ளையை மிரட்டி, உங்கள் கட்சிக்கார ஆளுகளை வச்சு 3 பேரை வச்சு அவங்கள மிரட்டி அந்த பணம் கேட்டுலாம் இது பண்ணியாமா வீடியோ வச்சு மிரட்டி இருந்துருக்குற. அப்படி பிடிங்கி தின்னுக்கிட்டு அப்படி பொழைச்சிருந்துருக்குற. ஏன்டா அப்படி இல்லாமல் நீ இன்னொருத்தன் பொண்டாட்டிய அவளை கூட்டிகிட்டு வந்து அபார்ஷம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி நீ வச்சுக்கிட்டுற. ஏன்னா அந்த பிள்ளை வந்தால் அந்த சொத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீ செஞ்சுருக்குற. நீ இப்படியாப்பட்ட கேடுகட்ட நாய், மானங்கட்ட நாய், வெக்கங்கட்ட நாய். வெக்கம் இல்லாமல் நீ விஜய் அண்ணனை பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது? இல்லை நாங்கள் இருக்கிறோம்டா. நீ எங்கள் அண்ணனை பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே பத்தாதுடா. தரம் பத்துமாடா நீ உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு? உங்கள் அண்ணன் ஒரு பச்சோஞ்சி இந்தா இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்கேன், அங்கே ஒரு நாளைக்கு இருக்கேன். வெக்கமே இல்லாமல் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லையா? போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற. அவங்கள போய் எல்லா பற்றியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற. மானங்கட்ட நாயே, இப்படி போல் பிழைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்களாம் வந்து விஜய் அண்ணனை பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? விஜய் அண்ணன் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீ ஒழுக்கமா ஒரு சினிமா தேட்டரில் ஒரு பையனை பற்றி பேசுனா பத்தினிங்கிற. முதல்ல உன் பொண்டாட்டி பத்தினியா? உங்கள் ஓத்தா பத்தினியா? உங்கள் ஒக்கா தங்கச்சியை பத்தினியா? அதை முதல்ல பாரு. அடுத்தவங்களை நீ பத்தினி தெய்வம் அப்படின்றவர். ஆமாடா டிவிக்க கட்சியில் அவங்க மட்டும் இல்லை, பொம்பளை எல்லாருமே பத்தினிங்க தான். சரியா? நீ வேணால் ஒரு வேளை உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் பத்தினி இல்லாமல் கூட இருக்கலாம். கேட்டு பாரு. முதல்ல கேளு. அப்புறம் நீ வெளியில் கேளு. சரியா? எல்லா பற்றி அப்புறம் கேளு. இனிமேலுக்கு உனக்கு மானம் மரியாதைலாம் இருக்காது. எதுக்கெடுத்தாலும் நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கடா பேசி எல்லா பேரும் திட்டிகிட்டே இருக்கிற நீ. எப்போ பார்த்தாலும் விஜய் அண்ணனை பேசிக்கிட்டே இருக்கிற. உனக்கு என்னடா? உனக்கு என்னடா? நாயை காசு தானடா. காசை வாங்கிட்டு பேசாமல் போடா. காசு வாங்கி நீ பேசணும்ன்ற அப்படி எங்கள் அண்ணனை வச்சு உன் பொழப்பு நடந்துகிட்ருக்கு. உன் பொழப்பு அப்படி அந்த கறி அப்படி அப்படி திங்கணும் நீங்கள். ஏண்டா நாய்களா? பிச்சைக்கார நாய் அந்த அப்படி திங்க சொல்லுதாங்கள. எங்கள் அண்ணனை வச்சு அந்த காசை வாங்கி நீ உங்கள் அண்ணனும் அங்கே தின்னுபிட்டு நீங்கள் பேசுகிறது. எப்போ பார்த்தாலும் விஜய் அண்ணன் ஆளுகளை பிடிச்சி பேசுகிறது. உங்களுக்குலாம் என்னடா தகுதி இருக்குது? வெக்கங்கிட்ட நாய்களா? உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் இருந்தால் ஒழுக்கமாக இல்லை. ஆனால் விஜயண்ணா, உங்களுக்கு நான் உங்களுக்காக நான் ஒரு உதவி கேட்குறேன். நான் இந்த சாட்டையெல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறான். எங்களுக்கெல்லாம் கொதிக்குது. என்ன அவனை முதல்ல தூக்கி உள்ளே போடுங்க. எத்தனை பேர் எல்லா பேர்த்தையுமே பேசுறியா? எல்லா பொம்பளையும் பேசுறியா? எல்லா ஆம்பளையிலும் பேசுறியா? எல்லா பேர்த்தையும் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கியா? எல்லா பேர்த்தையும் ஜாதின்னு சொல்லி இழுத்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். இவனை தூக்கி உள்ளே போடுங்கண்ணா. உங்கள்கிட்ட இதே ஒரு கோரிக்கை நாங்கள் கேட்குறோம்ண்ணா. உங்கள் தங்கச்சியை நாங்கள் கேட்குறோம்ண்ணா. இவனை தூக்கி உள்ளே போடுங்கண்ணா. இவங்கள தூக்கி உள்ளே போட்டால் தானே அப்போ தானே இவங்க அடங்குவாங்க. இல்லைன்னா அடங்கவே மாட்டாங்க. அப்புறம் அவன் பேர் என்ன? அந்த நாய், அந்த பிச்சைக்கார நாய், மீசக்கார நாய். அந்த மீசக்கார நாயெல்லாம் பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போயிட்டாலாமா. அப்படி இருந்தால் அந்த பொண்டாட்டி ஓடி போயிட்டு மீசையே இல்லாமல் ரொம்ப நாள் ஒழிஞ்சிருந்துருக்கேன். புறம்போக்கு நாய். அதுக்கு பிறகு மீசை ஒட்டு மீசையை வச்சுக்கிட்டு அவையெல்லாம் உங்களை சனி அனுக்கிறியா, கிரகம் அனுக்கிறியா? எப்போ பார்த்தாலும் உங்களையும் ஃபேமிலியை பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் விஜயன் இவனை வேறு என்ன முகரக்கட்டை முகரக்கட்டையும் அவன் மீசையும் அவன் ஆளும் பிச்சைக்காரன் நாயே. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாடா? உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா? சோத்தை திங்கிறீங்களா? சோத்தை விட்டு பிய திங்கிறீங்களாடா? ஒழுக்கமாக இருந்துக்குங்கடா. இனிமேலுக்கு அண்ணனை பற்றி இது மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. சனியை நீங்கள் தாண்டா சனியா? என்ன நேரத்தில் சனியனா வந்து எங்கள் அண்ணங்கிட்ட எப்போ பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தாண்டா சனியை, நீங்கள் தாண்டா கிரகம். உங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணும். அண்ணா இவனையும் தூக்கி உள்ளே போடுங்கண்ணா. இந்த மீசக்காரனையும் தூக்கி போடுங்க. இவன் சாட்டை முறையும் தூக்கி போடுங்க. இவங்களெல்லாம் யார் திமுறா பேசுனாங்களோ அவங்களாம் தூக்கி போடுங்கண்ணா உள்ளே. இனிமேல் அவங்க தலை தூக்கவே கூடாது. அப்போ தான் இனிமேல் பயப்படுவாங்கண்ணா. உங்களை பார்த்து பயப்படுவாங்க, நம்மளை பார்த்து எல்லாரையும் பார்த்து பயப்படுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாய் ஜாஸ்தியாக ரொம்ப வர இப்போ ஓவராக பேசுகிறேன். இவங்களுக்கெல்லாம் கொதிக்குது. முதல்ல இவங்களை தூக்கி உள்ளே போடுங்க. இனிமேலுக்கு எங்கள் அண்ணன் நான் பேசுகிற எவனாக இருந்தாலும் சரி, இதே கெதி. அப்போ தான் நான் பயப்படினேன். ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி நான் செஞ்சாங்க? எதனா பேசுனா போதும் உடனே
ஒரு பொம்பளை ஒரு லேடி ஒரு வயசானம்மா ஏதோ படத்தில் ஏதோ அந்த கட்டவுட்டில் ஏதோ போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தேடுறதுக்கு எத்தனை பேரை அனுப்புனாங்க. அப்படி அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன்னா விட்டுருக்கீங்க? இவங்களாம் தூக்கி உள்ளே போடுங்கண்ணா. உள்ளே போட்டால் தானே இவங்களுக்குலாம் அப்போ தானே இவங்களுக்கு திமிரு அடங்கும். தூக்கி உள்ளே போடுங்கண்ணா. முதல்ல அந்த இந்த மீசக்காரனை போடுங்கண்ணா. அந்த முகரையும் மூஞ்சியும் அதெல்லாம் எப்போ பாரு தண்ணி மப்பில் தான் இருக்கியான். மப்பில் என்ன பேசுகிறமே தெரியும். இழிச்சிக்கிட்டு எத்தனை நேரம் பல்ல இழிச்சிக்கிட்டே திட்டுறியான். அவெல்லாம் வெக்கங்கட்ட நாய். அவன் எந்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம்ல. இல்லை நீ முதல்ல ஒழுக்கமாக இருக்கியாடா. நீ எங்கள் அண்ணனை பற்றி பேச உனக்கு என்னடா உங்களுக்குலாம் தகுதி இருக்கு? இனிமேல் எவனாக இருந்தாலும் விளக்கமாறு பிஞ்சுக்குறோம். பிய்யை துவட்டிக்கிட்டு அடித்து அடிப்போம்டா. எங்கள் அண்ணனை நீங்கள் பேசுனீங்கன்னா பிய்யை துவட்டிக்கிட்டு அடிப்போம்.